வணக்கம் மக்களே, வெல்கம் டு N2 Tech. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பேக்கெட் லாஸ் டெஸ்ட் பண்ணுறது எப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் நம்ம சிம்பிளாக சிஎம்டி யூஸ் பண்ணி தான் டெஸ்ட் பண்ண போகிறோம். வேறு எதுவும் எக்ஸ்டர்னல் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ண போகிறது இல்லை. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்னா சிஎம்டி ஓப்பன் பண்ணிக்கலாம். சிஎம்டி அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா கமாண்ட் ஆப் வரும். அதை ரைட் கிளிக் பண்ணி ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுத்துக்கோங்க. அது வந்து சிஎம்டி ப்ராம்ப்டாக ஓப்பன் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த பிங் டெஸ்ட் பண்ணுறது 2 டைப்ஸ் ஆஃப் டெஸ்ட் பண்ண போகிறோம். ஒன் வந்து நம்ம ஓன் ஐபியை பிங் பண்ணி பார்க்க போகிறோம். செகண்ட் வந்து நம்ம எக்ஸ்டர்னல் ஐபியை பிங் பண்ணி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம ஓன் ஐபி எப்படி டெஸ்ட் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். அதுக்கு நம்மளுக்கு நம்ம ஓன் ஐபி தெரியணும். உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அதை டேரெக்டாக நீங்கள் செகண்ட் கமாண்டுக்கு போயிடலாம். பட் தெரியாதவங்களுக்கு ஐபி கான்ஃபிக் /all அப்படின்னு கொடுத்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் டீட்டெயில்ஸ் வரும். அதில் IP4V4 அட்ரஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் இருக்க அட்ரஸை காப்பி பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் லைக் தட் ஹைலைட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா காப்பி ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து பிங் அப்படின்ற கமாண்ட் தான் யூஸ் பண்ண போகிறோம். பிங் -n அப்படின்னு கொடுத்துட்டு ஸ்பேஸ் விட்டு எத்தனை டைம்ஸ் உங்களுக்கு உங்கள் ஐபியை பிங் பண்ணணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணணும். நான் இந்த வீடியோக்காக 10 டைம்ஸ் கொடுத்துக்கிறேன். அப்புறம் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஐபி அட்ரஸை பிங் பேஸ்ட் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து என்டர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா பிங்கிங் அப்படின்னு சொல்லிட்டு வித் 32 bytes ஆஃப் டேட்டா, அது டிஃபால்ட்டாக அந்த டேட்டாவை தான் நம்மளுக்கு பிங் பண்ணணும். நீங்கள் அதை கஸ்டமைஸ் பண்ணலாம். பட் பர்பஸ் ஆஃப் த வீடியோ அது இல்லை. ஜஸ்ட் வி ஆர் கோயிங் டு செக் பேக்கெட் லாஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பேக்கெட் சென்ட் வந்து 10 இருக்குது, ரிசீவ் 10. ஸோ எந்த வித லாஸும் இல்லை, 0% லாஸ். இது வந்து நம்ம ஓன் ஐபிக்கு பிங் பண்ணுற ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸோ இது வந்து நம்மளுக்கு பெருசாக வந்து எம்எஸ் எதுவும் இருக்காது. லைக் பேக் அண்ட் ஃபோர்த் போகிறது எதுவும் இல்லாததால் 0 MS இருக்குது. பட் இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்டர்னல் ஐபிக்கு பிங் பண்ணி பார்ப்போம். அப்போ என்ன வருதுன்றதை பார்ப்போம். பிங் அப்படின்ற சேம் கமெண்ட் யூஸ் பண்ணி -n10 எக்ஸ்டர்னல் ஐபி. இப்போ நம்ம க்ளவுடேராவோட எக்ஸ்டர்னல் ஐபி யூஸ் பண்ணிக்கலாம். 1.1.1 அப்படின்றது தான் க்ளவுடேராவோட எக்ஸ்டர்னல் ஐபி. அதை நம்ம ஹிட் பண்ணுறோம். ஸோ அதை ஹிட் பண்ணும்போது என்ன நடக்குதுன்றதை பார்ப்போம். ஸோ லைக் 32 bytes அதை தான் ஹிட் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைம் வந்து 4 MS 3 MS 10 MS அப்படின்றது வருது. ஸோ இந்த பர்பஸ் பார்த்தீங்கன்னா எப்படி போயிட்டு வருது, பேக்கெட் போயிட்டு வர்றது வந்து எதாவது இஷ்யூ ஆயிருக்கா அப்படின்றத பார்த்தா 0 தான் வருது. ஸோ இப்போ வந்து 0% தான் உங்களுக்கு லாஸ் இருக்குது. பட் இன்கேஸ் உங்களுக்கு வந்து இங்கே லாஸ் எதாவது வந்துச்சுன்னா பர்சன்டேஜில் லைக் எனி பேக்கெட் லாஸ் ஆகுதுன்னா இது இமிடியேட்டாக உங்கள் இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடருக்கு இன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா அவங்க வந்து அதை ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. ஆல்சோ இங்கே பார்த்தீங்கன்னா மினிமம் MS3 மேக்ஸிமம் MS10. இதில் மேக்ஸிமம் MS நம்மளுக்கு என்ன இருக்கலாம்னா 200 MS இருக்கலாம். பட் நீங்கள் கேமராக இருந்தீங்கன்னா அபோவ் 50 இருந்தாலே அது கொஞ்சம் பிரச்சனை தான். அட்லீஸ்ட் நம்மளுக்கு ஆவரேஜ் MS ஆச்சு அபோவ் 50 இருக்கக்கூடாது. மேக்ஸிமம் இருக்கலாம் பட் ஆவரேஜ் இருக்கக்கூடாது. அதை நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் நம்ம வந்து செக் பண்ணுற ஈஸி மெத்தட். பட் நான் இங்கே வெரி சிம்பிள் நம்பர் ஆஃப் பேக்கெட்ஸ் போட்டிருக்கேன். 10 டைம்ஸ் தான் செக் பண்ணுறதுக்கு பார்த்துருக்கேன். பட் நீங்கள் வந்து ஒரு 100-200 செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் தெரியும். ரியல் டைமில் வந்து கம்மி பேக்கெட்ஸ் போகாது. லைக் 100-200 தான் போகும். அது உங்கள் சிஸ்டமில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருக்குன்றதை பாருங்கள். அப்புறம் உங்கள் இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடருக்கு இஷ்யூ இருந்தால் ரிப்போர்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான் இந்த வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம்.